institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. மாண்புமிகு பேரவைத்தில் அவர்களே, அவர் திரைப்பட தயாரிப்புன்றதால ஷூட்டிங்ன்ற வார்த்தையை பயன்படுத்த நானே சொல்கிறேன், அது எடுத்துருங்க, அதெல்லாம் தேவையில்லை. சினிமா பாடுறதா அதெல்லாம் சொல்லக்கூடாது, நல்லா தப்பு. நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் 19 சொல்ல அவர் சொல்லுகிறபடியே சொன்னார். எங்களுடைய மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் தான் சொன்னார். பெயர் சொல்றது நாகரிகம் இல்லை என்பது யாரும் சொல்கிற பழக்கம் கிடையாது. அசம்பிளியை பொறுத்தளவுக்கு அமைச்சர்கள் சிறியவராக இருந்தாலும் கூட அந்த துறையை தான் சொல்ல முடியுமா, பேரெல்லாம் சொல்கிறது நாகரிகம் இல்லை என்பது நீண்ட நெடுநாட்களாக இருப்பது. அதனால் உங்கள் பேரை அவர் சொல்லாதது அதுதான் காரணம். வேறுமல்ல, அவர் பொறுப்பு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் தான் சொன்னார். நாங்கள் சொன்னாக்கா கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் கேள்வியாக தான் கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்? 2008 எங்களுடைய மாவட்டத்தில் ஆணி தயார் பண்ணுற ஒரு தொழிற்சாலை கூட திருவண்ணாமலை மாவட்டத்தில் இல்லை. ஏன்னா வேலூர் மாவட்டம் வடார்காடிலிருந்து நாங்கள் பிரிந்து போனவங்க திருவண்ணாமலைக்கு. எல்லா ஃபேக்ட்ரியும் வடார்காடு மாவட்டம் வேலூர் பகுதியில் வந்துருச்சு. எல்லாம் வாணியம்பாடி தோல் தொழிற்சாலை எல்லாமே இங்கே வந்துருச்சு, அங்கே ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் தான் 2008 அப்போது நான் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சராக போது அண்ணன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். அப்போது எங்களுக்கு சிப்காட் வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அந்த அடிப்படையில் தான் ராணிப்பேட்டைக்கு போகிற அந்த சிப்காட்டு அந்த சூழ் தொழிற்சாலை 10,000 பேர் தொழிற்சாலை அதை கொண்டு 2008 ஆரம்பித்தார்கள். அதற்கு பின்னால் அம்மையார் அவர் ஆட்சி வந்தது. அவங்க 2வது விரிவாக்கம் என்ற பெயரில் 2வது விரிவாக்கம் அவர்கள் செய்தார்கள். அதுக்கு பின்னால் எடப்பாடியார் வந்தார். அவர் ஆட்சியில் 3வது விரிவாக்கம் என்று அவர் தான் முதலாக இந்த ஏறத்தாழ 9 ஊரில் இடம் எடுக்கன்னு ஆரம்பிச்சவங்க அவங்க தான். ஏன்னா பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு இந்த முழு விவரம் யாரோ சொல்ல மாட்டேன்றாங்க. அதனால ஏதோ நாங்கள் தான் இல்லை. 3வது விரிவாக்கம் கூட எடப்பாடியார் அவர்கள் தான் 9 ஊர்களை நோட்டிபிகேஷன் போட்டு விளம்பரப்படுத்தி அந்த 9 ஊர்களை அத்தி, இளநீர் குன்றம், தேக்கத்துறை, நெடுங்கால், வீரப்பாக்கம், மேல்மா, வடாளா பிறந்தவர், குறும்பூர், நர்மாப்பள்ளம், மேல்மா, இந்த 9 ஊரை நோட்டிபிகேஷன் பண்ணவர் அவரு. டிஆர்ஓ போட்டது அவரு, 8 தாழ்தார் போட்டது அவரு. இந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அதுக்கு பின்னால் நாங்கள் 2020 நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே அந்த 3வது விரிவாக்கத்தை நாங்கள் தொடர்ந்து செய்யணுன்ற அடிப்படையில் தான் அந்த நிலையெடுப்புக்கு நாங்கள் போனோம். அந்த நிலையெடுப்புக்கு போகிற பொழுது இந்த 9 ஊரில் பார்த்தீங்கன்னா நர்மாப்பள்ளம், குறும்பூர் என்கிற 2 ஊரில் மட்டும்தான் பிரச்சனை. மீதி எல்லா ஊர்லேயும் அங்கே இருக்கிறவங்க பூராமே கல்லாங்குத்தா இருக்குது, அங்கே ஊமல் கூட நமக்கு முளைவதற்கு வாய்ப்பில்லை என்ற அடிப்படையில் பேசிட்டு இருக்காரு, உட்காருங்க என்ற அடிப்படையில் அப்பொழுது அந்த 2 ஊரில் இருக்கிற விவசாயிகள் நாங்கள் நிலம் கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் மேல்மா கூட்டுறவுல அவர்கள் ஒரு 50 பேர் உண்ணாவிரதம் இருந்தார்கள். Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.